திருச்சியில் அரசு விழாவில் பங்கேற்க சென்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேருவை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் திருச்சி மாநகராட்சியின் 11வது வார்டு கவுன்சிலர் குறித்து புகார்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. திருச்சி மாநகர் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதிய சாலை அமைத்தல், நிழல்குடை அமைத்தல், சமுதாய கழிப்பிடம் திறந்து வைத்தல், ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் தொட்டி அமைக்கும் பணி திறந்து வைத்தல் உள்ளிட்ட 15 அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்று காலை முதல் நிகழ்ச்சியாக உறையூர் முதல் கோனக்கரை குடமுட்டி பாலம் வரை 68 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சாலைக்கான பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உறையூர் கீரப்பள்ளி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவுறை பயன்பாட்டை திறந்து வைத்தார். அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் வீடு கட்டுவதற்கு பட்டா வழங்கவில்லை, நலத்திட்ட உதவிகள் எதுவும் வழங்கவில்லை, எங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதி செய்து தரவில்லை. கவுன்சிலர் அந்த 11வது வார்டு கவுன்சிலர் விஜயா ஜெயராஜ் வெற்றி பெற்றதிலிருந்து இதுவரை எங்கள் பகுதிக்கு வரவில்லை என அமைச்சரை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினார்கள். மேலும் 11வது வார்டு உறுப்பினர் விஜயா ஜெயராஜ் அடிப்படை வசதி பலமுறை அவரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை தங்களுக்கு எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை என்றும், மேலும் திமுகவிற்கு ஓட்டு போடாவிட்டால் எங்கள் பகுதிக்கு நலத்திட்ட உதவி செய்ய மாட்டீர்கள் என கேள்வி எழுப்பினார்கள். பலமுறை மனு அளித்து எங்கள் பகுதியில் எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கூட தாங்கள் எங்கள் பகுதிக்கு வந்தீர்கள், ஆனால் இதுவரை இந்த பகுதிக்கு வரவில்லை. மேலும் விஜய ஜெயராஜ் அந்த வார்டு உறுப்பினர் தங்கள் பகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்று அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேருவின் தொகுதியில் அடிப்படை வசதி செய்து தராமல் உள்ளது அமைச்சர் தொகுதியில் இந்த நிலைமை என அப்பகுதி மக்கள் குழம்பி சென்றனர். விவரங்களுக்கு நன்றி.